தல அஜித் மற்றும் இயக்குனர் KS ரவிக்குமார் கூட்டணியில் இதுவரைக்கும் வில்லன் மற்றும் வரலாறு என 2 திரைப்படங்கள் வெளியாகி இருக்கு. இந்த 2 திரைப்படங்களுமே மெகா பிளாக்பஸ்டர் திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 திரைப்படங்களிலும் நம்ம தல அஜித் நடிப்புல மிரட்டி இருப்பாங்க. அதிலும் குறிப்பா வரலாறு திரைப்படத்தில் தல அஜித் நடித்த அந்த வில்லன் கேரக்டர் அப்படிங்கிறது இன்று வரைக்கும் அனைத்து தல அஜித் ரசிகர்களுடைய ஒரு ஃபேவரட் கேரக்டராகவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் அந்த 2 திரைப்படங்களிலும் தல அஜித் தன்னுடைய வித்தியாசமான நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி அனைத்து தரப்பு ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதோடு இந்த வில்லன் மற்றும் வரலாறு திரைப்படங்கள் வெளியான பின்னர் அன்று முதல் இன்று வரைக்கும் அந்த திரைப்படங்களில் வந்த கேரக்டர் மாதிரியான ரொம்ப டிஃபரெண்டான கேரக்டர்கள்ல நம்ம தல அஜித் அவர்கள் எதிர்காலத்தில் நடிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து நம்ம தல அஜித் ரசிகர்கள் தங்களுடைய எதிர்பார்ப்புகளை வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. இதை தொடர்ந்து மீண்டும் நம்ம தல அஜித் மற்றும் இயக்குனர் KS ரவிக்குமார் கூட்டணி இணைய இருந்த திரைப்படம் தான் காங்கேயன். இந்த படத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து வெளியாகி இருந்துச்சு. அதோடு இந்த காங்கேயன் திரைப்படத்தில் தல அஜித் 4 மாறுபட்ட கேரக்டர்ல நடிக்க இருக்காங்க அப்படின்னும் இசையமைப்பாளர் AR ரஹ்மான் அவர்கள் தான் அந்த திரைப்படத்திற்கு இசையமைக்க இருக்காங்க அப்படின்னும் அடுத்தடுத்து அந்த நாட்களில் தகவல்கள் வெளியாகி வைரலாக பரவிக்கிட்டு இருந்துச்சு. அதோடு பார்த்தோன்னா வில்லன் மற்றும் வரலாறு திரைப்படங்களின் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து இயக்குனர் KS ரவிக்குமார் மற்றும் தல அஜித் கூட்டணி மீண்டும் இணைவதால அந்த நேரத்திலே பார்த்தோன்னா இந்த காங்கேயன் படத்திற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருந்துச்சு. அதோடு அந்த படத்தின் மீதும் மிகப்பெரிய அளவிலான எதிர்பார்ப்பும் இருந்துச்சு. அதோடு அந்த படத்தின் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது இயக்குனர் KS ரவிக்குமார் அவர்கள் நம்ம தல அஜித்திற்காகவே ரொம்ப மெனக்கெட்டு உருவாக்கியிருந்தாங்க அப்படின்னும் கூறப்பட்டிருந்துச்சு. ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் பார்த்தோன்னா தவிர்க்க முடியாத சில காரணங்களால இந்த கூட்டணி இணையவே இல்லை, அந்த படமும் கைவிடப்பட்டிருந்துச்சு. இதைத் தொடர்ந்து மீண்டும் நம்ம தல அஜித் மற்றும் இயக்குனர் KS ரவிக்குமார் கூட்டணி இணைவார்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அன்று முதல் இன்று வரைக்கும் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சமீபத்தில் பார்த்தோன்னா இயக்குனர் KS ரவிக்குமார் அவர்களிடம் மீண்டும் தல அஜித் கூட இணைந்து பணியாற்றுவீங்களா அப்படின்னு கேட்கப்பட்டதற்கு இயக்குனர் KS ரவிக்குமார் அவர்கள், அஜித் சார் எனக்கு மிகச்சிறந்த நண்பர், இப்பவும் நாங்க எங்க பார்த்தாலும் ரொம்பவும் பேசுவோம், அதோடு அஜித் சாருக்காகவே எப்பவும் என்கிட்ட ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்கு, சூழ்நிலைகள் எல்லாம் சரியா அமைஞ்சுன்னா கண்டிப்பா எங்க கூட்டணி இணையும் அப்படிங்கிற பதில கொடுத்திருந்தாங்க. அதோடு காங்கேயன் திரைப்படத்திற்காக இயக்குனர் KS ரவிக்குமார் அவர்கள் உருவாக்கி வைத்திருந்த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது இப்பவும் அப்படியே தான் இருக்குதாம். ஸோ கண்டிப்பா எதிர்காலத்திலாவது இந்த தல அஜித் மற்றும் KS ரவிக்குமார் கூட்டணியில இந்த காங்கேயன் திரைப்படம் வெளியாச்சுன்னா கண்டிப்பா இந்திய அளவில் மட்டுமல்லாமல் உலக அளவில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவிலான பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் சாதனை படைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த செய்திகள் பற்றி உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி தமிழ் சினிமாவோட எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்களுக்கு நம்ம சினிபாஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.